பேசுறதுக்கு நாதி இல்லை, எதிர்கட்சியும் நாதி இல்லை, சிவப்பு கொடி பிடிக்கிற இடதுசாரிகளுடைய போலி கம்யூனிஸ்டுகளுக்கும் நாதி இல்லை. இன்று இந்த அமெரிக்காவுடைய ராணுவ பட்ஜெட் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது? 2020 ஆரம்பித்து 2021 வரைக்கும் ஆப்கானில் மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை நடத்தினார்கள். இவர்கள் சொன்ன எந்த பயங்கரவாதமும் இன்றைக்கு தகர்ந்திருக்கிறதா என்று சொன்னால், சாதாரண உழைக்கிற மக்களோ அல்லது இந்த தேசத்தினுடைய வர்த்தகர்களோ அல்லது இரவும் பகலமாக தூக்கம் இல்லாமல் இந்த தேசத்தினுடைய வளர்ச்சிக்காக பாடுபடுகின்ற பரந்தப்பட்ட உழைக்கிற மக்களுக்கு பயன்படுதா? இல்லையே. விழுப்புரம் நகரத்திலே பல்வேறு வணிகர்களே, மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த தோழர்களே, அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, மாணவ மாணவிகளே, மக்கள் ஜனநாயக இளைஞர் கழகத்தினுடைய முன்னணி செயல் வீரர்களே, வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர், மக்கள் ஜனநாயக இளைஞர் கழகத்தினுடைய மாநில அமைப்பாளர் தோழர் தெய்வச்சந்திரன் அவர்களே, எனக்கு பின்னால் பேச காத்திருக்கக்கூடிய மக்கள் ஜனநாயக இளைஞர் கழகத்தினுடைய தோழர்களே, மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் மக்கள் ஜனநாயக இளைஞர் கழகத்தின் சார்பாக புரட்சிகர சிவப்பணக்கத்தை உரியதாக்கி எனது உரையை துவங்குகிறேன். அன்பார்ந்த தோழர்களே, இன்று தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதற்காகவும் இந்தியாவை தன்னுடைய போர்த்தந்திர கூட்டாளியாக அமெரிக்காவோடு இணைத்துக் கொள்வதற்குமான இந்த ஒப்பந்தம் என்பது எப்படி 90ஆம் ஆண்டுகள் கொண்டு வரப்பட்ட காட் என்ற அந்த ஒப்பந்தம் உலகமய, தனியார்மய, தாராளமய கொள்கைகளை இன்று வரையிலும் நடைமுறைப்படுத்தி வந்ததோ அதை விடவும் மிகவும் ஆபத்தானது. ஆகவேதான் இந்த காம்பெட் திட்டத்தை அனைத்து உழைக்கின்ற மக்களும் எதிர்த்து போராட வேண்டும் என்ற இந்த செய்தியை உங்கள் மத்தியிலே மக்கள் ஜனநாயக இளைஞர் கழகம் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது. என்ன அது? காம்பெட் திட்டம். காம்பெட் என்று சொன்னால் பெருந்திரளான மக்களுக்கு என்னவென்று தெரியாத ஒரு சூழல் தான். உண்மைதான். இன்றைக்கு இந்த காம்பெட் திட்டம் என்பது இந்திய நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சியாக விளங்கக்கூடிய கட்சிகளுக்கே தெரியாத ஒரு ரகசிய ஒப்பந்தம். யாரும் பேசுறதுக்கு நாதி இல்லை, எதிர்கட்சியும் நாதி இல்லை, சிவப்பு கொடி பிடிக்கிற இடதுசாரிகளுடைய போலி கம்யூனிஸ்டுகளுக்கும் நாதி இல்லை. என்ன அது ஒப்பந்தம்? அவர்கள் சொல்லுகிறார்கள் யுஎஸ் இந்தியன் காம்பெட் என்று சொல்லுகிறார்கள் ஆங்கிலத்திலே. குறிப்பாக இந்த காம்பெட்டினுடைய சாராம்சம் என்னவென்று சொன்னால், catalyzing opportunity for military partnership, accelerated commerce and technology என்று சொல்லுகிறார்கள். என்னது?
21ஆம் நூற்றாண்டுக்கான ராணுவ ஒத்துழைப்பு ஒப்பந்தம். அடுத்து துரித வர்த்தகம். கூடுதலாக இன்றைக்கு நவீன தொழில்நுட்பத்தை கட்டுப்படுத்துவதற்கான தகவல் தொழில்நுட்பங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கான பல்வேறு ஒப்பந்தம். எல்லாத்துக்கும் மேலாக இந்தியாவுடைய நாடாளுமன்றத்தையும் அமெரிக்கனுடைய செனட் சபையோடு இணைத்து 100 பேர் கொண்ட குழுவை உருவாக்குவதன் மூலமாக அமெரிக்காவுடைய அனைத்து நடவடிக்கைகளும் இந்தியா மீது திணிக்கப்படுகிறது. அதனால்தான் இந்தியா பாராளுமன்றத்திற்கு பூட்டு போடக்கூடிய ஒரு மோசமான செயல் என்ற செய்தியை உங்கள் மத்தியிலே சொல்லியாக வேண்டும். அதிலே ஒரு சில தகவல்களை மட்டும் சொல்லி என்னுடைய நேரத்தை முடித்துக் கொள்ளலாம் என்று கருதுகிறேன். குறிப்பாக இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டுக்கான துரித ராணுவ நடவடிக்கை என்பது அமெரிக்கனுடைய தன்னுடைய மேலாதிக்கத்தை இந்தியாவுடைய எல்லை பரப்பிலே மேலும் மேலும் திணிப்பதற்கான ஒரு நடவடிக்கை என்பது இந்த காம்பேட் திட்டத்தினுடைய மிக முக்கியமான ஒரு அம்சம். தோழர்களே, இந்த காம்பேட் திட்டம் இன்றைக்கு அடிப்படையில் வருவதற்கு பல்வேறு வரலாற்று நிகழ்வுகளை சற்று பின்னோக்கி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. உலகத்தில் 2ஆம் உலகம் யுத்தத்தினுடைய முடிவின் கட்டத்திலே உலகத்தை பங்கீடு செய்வதற்கான அந்த யுத்தத்தினுடைய மிகப்பெரிய சரிவை ஐரோப்பா நாடுகள் சந்தித்தது. அந்த ஐரோப்பா நாடுகளை ஒன்றிணைத்து நேட்டோ என்ற ஒரு கூட்டமைப்பை அமெரிக்க அன்றைய தினம் உருவாக்கினார்கள். அந்த நேட்டோ அமைப்பு என்பது பல்வேறு நாடுகளை 12 நாடுகளை கொண்ட அடிப்படையாக உருவாக்கப்பட்ட நேட்டோ அமைப்பு என்பது இன்றைய தினம் 30 நாடுகளை கொண்ட ஒரு அமைப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. நேட்டோவில் இன்றைக்கு பல்வேறு விரிசல்கள் இருக்கிறது. பின்னால் வரக்கூடிய தோழர்கள் அதை விளக்குவார்கள். நேட்டோ கூட்டமைப்பு இன்னைக்கு புட்டுக்குச்சு. ஏன் புட்டுக்குச்சு என்றது சிறப்பு தோழர் பேசுவார். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த யுத்தம் என்பது அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த நேட்டோ அமைப்பை உருவாக்குவதற்கு அடிப்படை நோக்கமே என்னவென்று சொன்னால், ஏகாதிபத்திய நாடுகள் தன்னுடைய லாப வெறி யுத்தத்தின் காரணமாக மிகப்பெரிய சரிவை சந்தித்ததை முன்னேற்றி செல்வதற்காக, அதனுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி பிடிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் நேட்டோன்னு சொல்றாங்க. புரிஞ்சுதான் அந்த நேட்டோனுடைய ரகசியம் எங்க அடங்கி இருக்குன்னு. ஆக அன்று முதல் இன்று வரை இன்றைக்கு அமெரிக்காவுடைய தலைமையில் உலகம் முழுவதிலும் தன்னுடைய மேலாதிக்கத்தை நிறுவுவதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை நாம் பார்த்திருக்கின்றோம். எல்லாம் ஒவ்வொரு நாடுகளிலும் அவர்கள் வைக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து ஒப்பந்தங்களும் தன்னுடைய இராணுவ பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான, தன்னுடைய ஆயுத தளவாடங்களை விற்பதற்கான அடிப்படை நோக்கம்தான். அன்று ரஷ்யாவினுடைய சோவியத் ரஷ்யாவை வீழ்த்துவதற்காகவே தன்னுடைய கூட்டாளிகளை உருவாக்கி கொண்டு பலவண்ண புரட்சி என்ற அடிப்படையிலே பல்வேறு யுத்தங்களை பல்வேறு நாடுகள் மீது திணிக்கப்பட்டது. இன்னும் சொல்ல போனால், அவர்கள் சொல்லுகின்ற தகவலின் அடிப்படையிலே சோவியத் ரஷ்யாவை வீழ்த்துவதற்காக பல்வேறு நாடுகளுக்கு நிதி, பெருவாரியான நிதி வாரி வழங்கி அந்த நாடுகளை, அந்த நாட்டுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு சதிவலையை தீட்டினார்கள். ஒன்று, தன்னுடைய ஆதிக்கத்தின் மூலமாக உலக நாடுகளை சண்டையிட்டு அடிபணை செய்வது.
இன்னொன்று அதை மறுக்கின்ற நாடுகளை தன்னுடைய கைப்பாய்களை தனக்கு சாதகமாக வைத்துக் கொண்டு நிதிகளை வாரி வழங்கி தன்னுடைய ஆட்சி மாற்றத்தின் மூலமாக ஒரு பொம்மை அரசை உருவாக்குவது. இதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு உலகத்தினுடைய மேலாதிக்கத்தை இன்றைக்கு அமெரிக்கா நிலவி கொண்டிருக்கிறது. இந்த அமெரிக்காவுடைய மேலாதிக்கம் தொடர்வதற்கு மிகவும் அடிப்படையாக இன்றைக்கு யுத்தத்திற்கு தேவையான ஆயுத தளவாடங்களை முன்னிறுத்துவதுதான் இன்னைக்கு அமெரிக்காவுடைய மிகப்பெரிய பாதுகாப்பு துறையை பலப்படுத்துவது. என்ன அது பாதுகாப்பு துறை? இந்தியாவும் அமெரிக்காவும் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்ற பல்வேறு ஒப்பந்தங்கள், அமெரிக்காவுடைய கார்பெட் நிறுவனமும் இந்தியாவுடைய கார்பெட் நிறுவனமும் ஒன்றாக சேர்ந்து ஆயுத வியாபாரத்தை துரிதப்படுத்துவது, அதிலே அதிகப்படியான மூலதனத்தை செலவிடுவது என்ற ஒரு முதன்மையான நோக்கம் தான் இன்றைக்கு அமெரிக்காவுடைய முதன்மை நோக்கமாக இருக்கிறது. இன்று இந்த அமெரிக்காவுடைய ராணுவ பட்ஜெட் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது? தோழர்களே, நமக்கு அனைவருக்கும் தெரிந்த ஒரு தகவல் தான். 2020 ஆரம்பித்து 2021 வரைக்கும் ஆப்கானில் மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை நடத்தினார்கள். அந்த யுத்தம் நடத்துவது என்பதே என்ன நோக்கத்தில் நடத்தினார்கள்? ஆப்கானிஸ்தான் ஒரு பயங்கரவாத நடவடிக்கையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. பயங்கரவாத ஒழிப்பு என்ற பெயரில் தான் இந்த 20 ஆண்டு காலமாக அந்த யுத்தத்தை நடத்தினார்கள். சரி, இன்றைக்கு தாலிபான்கள் பயங்கரவாதிகள் என்று அந்த ஆட்சி கவிழ்ப்பு நடந்து ஒரு யுத்தத்தை நடத்தி பெரும் செலவினத்தை அவர்கள் சொல்லுங்க $5 டிரில்லியன் அமெரிக்கனுடைய டாலர் மதிப்பிலே $5 டிரில்லியன் அமெரிக்கனுடைய டாலரை செலவு செய்ததாக ஒரு தகவல் சொல்லுகிறது. இவ்வளவு பெரிய செலவை செய்து அந்த நாட்டில் ஒரு ஆட்சி கவிழ்ப்பு நடத்தி 20 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அங்கே தாலிபான்கள் தன்னுடைய ஆட்சியை நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் சொன்ன எந்த பயங்கரவாதமும் இன்றைக்கு தகர்ந்திருக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை என்றே சொல்லலாம். ஏன் என்று சொன்னால் ஒரு ஆட்சியினுடைய ஒரு ஏகாதிபத்தியத்தினுடைய பயங்கரவாதம் தொடர்கின்ற வரையில் ஒரு நாட்டினுடைய பயங்கரவாதம் தவிர்க்க முடியாது. யுத்தம் என்பதே அப்படித்தானே வருது. இவ்வளவு பெரிய யுத்தங்களை நடத்துவதற்கு என்ன நோக்கம்? 2008 அமெரிக்காவுடைய பொருளாதார நெருக்கடி என்பது உலகம் முழுவதிலும் கடுமையான பொருளாதார நெருக்கடியை நாம் சந்தித்திருந்தோம். ஆண்டிலிருந்து இன்று வரைக்கும் அவர்கள் அந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீளவே முடியல. இந்த பொருளாதார நெருக்கடியை தன்னுடைய பஞ்சத்தை போக்குவதற்காக தொடங்கப்பட்ட ஒரு நிகழ்வுதான். சரி, இந்த ஆப்கானுடைய யுத்தத்தினுடைய ஒதுக்கப்படுகின்ற பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி, அல்லது அதனுடைய கூட்டாளியாக இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவுடைய பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி, இந்த பட்ஜெட் யாருக்கானது? இந்த நிதியை ஒதுக்குவதிலே பயனடைவங்க யாருன்றதுதான் பிரச்சனை. சாதாரண உழைக்கிற மக்களோ அல்லது இந்த தேசத்தினுடைய வர்த்தகர்களோ அல்லது இரவும் பகலமாக தூக்கம் இல்லாமல் இந்த தேசத்தினுடைய வளர்ச்சிக்காக பாடுபடுகின்ற பரந்தப்பட்ட உழைக்கிற மக்களுக்கு பயன்படுதா? இல்லையே. ஒரு சில கார்ப்பரேட் நிறுவனங்கள் தன்னுடைய ஆயுத கொள்முதலை இருப்பை உறுதிப்படுத்துவதற்காகவே இன்றைக்கு ஒதுக்கப்படுகிறது. அமெரிக்காவில் இந்த பட்ஜெட் சம்பந்தமா ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. $4.4 டிரில்லியன் அளவுக்கு அமெரிக்காவுடைய பட்ஜெட்லேயே ஒதுக்கப்படுது.
இந்த அமெரிக்காவுடைய ராணுவ பட்ஜெட்ல தனியார் கார்ப்பரேட் நிறுவனங்கள் 2% மேல அதில் நிதி பெற்றிருக்கின்றார்கள். யாருக்கு இது? ஒட்டுமொத்தமாக இன்று வரைக்கும் கூட அமெரிக்காவுடைய ஒட்டுமொத்த ராணுவ பட்ஜெட்ல 60% மேலாக செலவிடப்பட்டிருக்கிறது. அதில் கிட்டத்தட்ட இந்தியாவினுடைய அமெரிக்காவினுடைய பல்வேறு தனியார் கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய கைகளிலே மடைமாற்றப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஆகவே இந்த அமெரிக்காவினுடைய ராணுவ பட்ஜெட்டும் பாதுகாப்புத்துறையும் இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறையும் ஒன்றிணைப்பதன் மூலமாக இன்றைக்கு நமக்கெல்லாம் தெரியும், அணுசக்தி ஒப்பந்தத்திலிருந்து 123 ஒப்பந்தத்திலிருந்து இன்றைக்கு இந்தியா உள்ளிட்ட 4 நாடுகளை கொண்ட குவாட் திட்டத்திலிருந்து ஆகாச ஒப்பந்தத்திலிருந்து இன்றைக்கு அமெரிக்கா தன்னுடைய மேலாதிக்கத்தை தெற்காசிய பிராந்தியத்தில் விரிவுபடுத்துவதும் அதை அனைத்து நாடுகளை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்காகவும் முன்னிறுத்தப்படுகின்ற ஒரு ராணுவ பட்ஜெட்டாக தான் இருக்கிறது. இதை எதை முதன்மையாக படுத்துகிறார்கள்? இன்றைக்கு சீனாவுடைய மிக அசுரமான வளர்ச்சியை கட்டுப்படுத்துவதற்கு இந்தியாவை தன்னுடைய கூட்டாளியாக வைத்துக் கொண்டு இன்றைக்கு உலகம் பூராவும் தன்னுடைய மேலாதிக்கத்தை நிறுவுவதற்காக மிக மோசமான ஒரு இந்த ராணுவ பட்ஜெட், தொழில்துறை பாதுகாப்பு அல்லது ராணுவ பாதுகாப்பு என்பது அனைத்தும் இன்றைக்கு பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் கைகளே மாற்றப்பட்டிருக்கிறது. உலகம் பூராவும் தன்னுடைய மேலாதிக்கத்தை நிறுவுவதற்காக ஒரு யுத்தத்தை திட்டமிட்டு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் இந்த அநீதி யுத்தத்தை எதிர்க்க வேண்டும், ஏகாதிபத்திய போரை முன்னெடுப்போம், இந்திய நாட்டினுடைய விடுதலை போராட்டத்தை முன்னெடுப்போம், வாருங்கள் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.